இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 113. பொன்னி கூறியதை கேட்ட சுகாமணி, ஒன்னும் கவலைப்படாதீங்க பொன்னி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று கூறியபடியே சிகாமணி உள்ளே நுழைந்தார். அப்போது சுமுத்திரையின் தாய் எழுந்து வந்து, பொன்னி, யார்கிட்ட பேசிட்டு நிக்கிற? இங்க வா, நான் முதல்ல காயை உருட்டி போட போறேன். பரமபதத்துல எல்லா காயையும் வச்சாச்சு, வா சீக்கிரம் என்று கத்தினாள். பொன்னி தன் கடுகடுப்பான முகத்தை மாற்றிக்கொண்டு, இளவரசி, இதோ வந்துட்டேன். ஆனா எனக்கு இப்பதான் ஒன்னு தோணுச்சு என்றாள். என்ன என்ன தோணுச்சு? ஒருவேளை என்ன வெளியே அழிச்சிட்டு போக போறியா என்று கேட்டாள். இல்ல, இன்னும் சில புதிய விளையாட்டு சாமான்கள் நமது நகருக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதனால்தான் அதை சென்று எடுத்து வர போகலாம் என்று நினைக்கிறேன் என்றாள் பொன்னி. அதை கேட்ட அவள், அப்படியா? அப்படின்னா நானும் வரேன். நான் வந்து எனக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கிறேன் என்றாள் பிடிவாதமாக. இல்ல, நீங்க வந்தா அரசர் எங்களை கொன்னுடுவாரு என்றாள் பொன்னி. ஏன் நான் வந்தா எதற்கு எங்க அப்பா எங்களை கொல்லணும் என்று கேட்டாள். நீங்க வெளியே வந்து கருத்து போயிட்டீங்கன்னா, ஒரு இளவரசி கருத்துட்டா அந்த நாடே தன்னோட பொலிவை இழந்துடும். அதனால நீங்க எப்பயுமே பாதுகாப்பா இந்த இடத்துல இருந்தாதான் இந்த நாடும் பொலிவோட சந்தோஷமா இருக்கும். நான் போய் அங்க இருக்கிற எல்லா விளையாட்டு சாமானையும் எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க கவலையே பட வேண்டாம் என்று சமாதானம் செய்தாள் பொன்னி. ஓ அப்படியா, சரி, அது வரைக்கும் என் கூட யார் விளையாடுவா என்று கேட்டாள். அருகில் இருந்த பணிப்பெண், நான் உங்களுடன் விளையாடுகிறேன் இளவரசி என்றாள். வேண்டாம், நீ எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வேணும்னே தோத்து போற. என்கிட்ட தோக்காம எனக்கு ஈடா விளையாடுற ஒரு ஆள் வேணும் என்றாள் இளவரசி. உடனே பொன்னி திகைத்து நின்ற மருத்துவரை காட்டி, இதோ இவருடன் விளையாடுங்கள், இவருக்கு இந்த விளையாட்டு நன்றாக தெரியும் என்றாள். சிகாமணிக்கு கை கால்கள் நடுங்கியது. என்ன, இளவரசி கூட பரமபதம் விளையாடணுமா? இந்த பைத்தியத்து கூடவா என்று யோசித்தவன், பொன்னி, என்ன சொல்றீங்க? எனக்கு இதெல்லாம் தெரியாதே என்றான் பதற்றமாக. நீ மட்டும் இப்ப அவங்க கூட விளையாடலேன்னு வச்சுக்கோ, என்னை இங்கிருந்து போக விட மாட்டாங்க. போய் உட்கார்ப்போ, அவங்க கூட விளையாடு என்று பொன்னி அதட்டினாள். நான் எப்படி சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுவது என்று சிகாமணி கேட்க, இங்கே இளவரசியே சின்ன பிள்ளையா தான் இருக்கிறாங்க. அவங்க கூட நீ சின்ன பிள்ளையா மாறிதான் ஆகணும். அப்பதான் அவங்க உங்க கூட நல்லா பேசுவாங்க. அவங்கள மட்டும் நீ கோபப்படுத்திட்டீங்க வச்சுக்கோ, அப்ப அதோட விபரீதத்தை நீ தான் சந்திக்கணும் என்றாள் பொன்னி. நினைச்சேன், அப்பவே இவ பைத்தியத்து கூட என்னை கோர்த்து விடுவாள்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும்னு தான் விதி இருக்கு போல. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? அரசர்கள் மத்தியில் பாராட்டுகள் வாங்கி பெரிய மருத்துவர்னு பேர் எடுக்கணும்னு நினைச்சா, இங்கே இந்த பைத்தியத்து கூட நம்மளை விட்டு நமக்கும் பைத்தியம் பிடிக்க வைத்து விடுவார்கள் போல இருக்கு என்று நொந்து கொண்ட சிகாமணி, சரி பொன்னி, நீங்க சொன்ன மாதிரியே செய்கிறேன். இளவரசி, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் வரேன், நம்ம விளையாடலாம் என்றான். அப்போது இளவரசி அந்த மருத்துவரை பார்த்து, யார் இந்த முட்டாள் என்று கேட்டாள். சிகாமணிக்கு தூக்கி வாரி போட்டது. என்னை முட்டாள் என்கிறாளா என்று நினைப்பதற்குள், இல்லை, இந்த மொட்டை மண்டையன் யாரு, இவன் ஏன் இப்படி இருக்கான் என்று கேட்டாள் இளவரசி. பொன்னிக்கு அதை கேட்டு சிரிப்பு வந்தது. ஏனெனில் இந்த மருத்துவர் தலையில் முன்பகுதியிலும் உச்சந்தலையிலும் முடியில்லை, பின்பகுதியில் மட்டுமே சில முடிகள் இருந்தன. அதை கண்டவுடன் தான் இளவரசி அவ்வாறு பேசினாள். உடனே பொன்னி, இளவரசி, இவரும் என்னுடைய நண்பர்தான், உங்களுடன் விளையாடதான் நான் வர சொன்னேன். நான் சென்று அந்த விளையாட்டுப் பொருட்களை எடுத்து வரும் வரையில் நீங்கள் இவருடன் விளையாடலாம் என்று கூறிவிட்டு அவள் கையை அசைத்துவிட்டு அங்கிருந்து சென்றாள். இங்கே மருத்துவர் சிகாமணி இளவரசி முன் அமர்ந்து, என்ன பண்ண காத்திருக்கோ இந்த பைத்தியம் என்று மனதில் எண்ணியபடியே விளையாடத் தொடங்கினார். வெளியே வந்த பொன்னி அங்கிருந்த வீரர்களை பார்த்து, சரி, நான் திரும்பி வரும் வரையில் நன்றாக இங்கே பாதுகாப்பு கொடுங்கள். எக்காரணத்தை கொண்டும் இளவரசி வெளியே சென்று விடக்கூடாது. ஒருவேளை அவ்வாறு சென்றுவிட்டால் பாதிப்பு மிக பயங்கரமாக இருக்கும். அவரை இந்த நிலைமையில் மக்கள் கண்டால் மக்களின் மனநிலை முற்றிலுமாக சிதைந்து போராட்டம் விடிக்கலாம் என்று எச்சரித்துவிட்டு மருத்துவர் வந்த அதே குதிரையில் ஏறி நகரை நோக்கி மின்னல் வேகத்தில் பயணித்தாள். அந்த மருத்துவ அறையின் ஜன்னல் ஓரத்தில் நின்றிருந்த மூத்த முதிய அரசன் தூரத்தில் தெரியும் பனிமலை சிகரங்களை வெறித்து பார்த்தபடி ஒரு நீண்ட பெருமூச்சை வெளியிட்டார். அவரது மனதில், பொன்னி வரட்டும், அவள் வந்தால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும்
என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. அவர் பொன்னி என்பது ஒரு சிறந்த மருத்துவர் என்பதால் மட்டுமே அவளை எப்போதும் இங்கு வரவழைக்கவில்லை. அதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அது மறைக்கப்பட்ட காரணம். அந்த பொன்னி என்பவள் வெறும் சாதாரண மருத்துவர் மட்டுமல்ல என்பது பலரும் அறியாத உண்மை. இத்தனை நாட்களாக பனிக்குகையில் சுமத்ரியின் தாயுடன் தங்கியிருந்தது ராஜசிம்மனின் அன்பு மனைவியும் அந்த நாட்டின் அரசியுமான துர்காதேவி. அவள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் வெளிவான நட்சத்திர நகரில் ஒரு சாதாரண மருத்துவராக தன் அடையாளத்தை மறைத்து வாழ்ந்து வருகிறாள். சில விசேஷமான அரசு தருணங்களில் மட்டுமே அவள் தனது அலங்காரமான ஆடைகளை அணிந்து முகத்தை ஒரு மெல்லிய திரையினால் மறைத்து கொண்டு ராஜசிம்மனின் மனைவியாக கம்பீரமான அரசியாக செயல்படுவாள். மற்ற நேரங்களில் தான் ஓர் அரசி என்பதையே மறந்து தன் இருப்பையும் தன்னை பற்றிய உயரிய தகவல்களையும் இரகசியமாக பூட்டி வைத்துவிட்டு ஒரு எளிய மருத்துவர் பொன்னி என்ற அந்த எளிய வேடமாகவே அனைவராலும் அழைக்கப்பட்டாள். இந்த மர்மம் அந்த நகரத்தில் மிகச் சிலருக்கே தெரிந்த ரகசியம். முதல் நிலையில் இருக்கும் 5 பலம் வாய்ந்த தளபதிகள் மற்றும் அரசியின் நம்பிக்கைக்குரிய சில பணிப்பெண்களுக்கு மட்டுமே இவள்தான் அந்த தேசத்தின் அரசி என்பது தெரியும். மற்ற சாதாரண மக்களை பொறுத்தவரை அவள் நோய்களை குணப்படுத்தும் மருத்துவர் பொன்னி. இவர் ஒரு சிறந்த மருத்துவர், அவ்வளவுதான். ஆனால் இப்போது நகரத்தை சூழ்ந்திருக்கும் விசித்திரமான மற்றும் அபாயகரமான சூழ்நிலையை உணர்ந்த மூத்த அரசர் தனது மருமகளும் அரசியுமான துர்காதேவி இப்போது இங்கே இருக்க வேண்டியது மிக அவசியம் என்று உணர்ந்தார். ராஜசிம்மன் தனியாக வெளியுலக பிரச்சனைகளையும் அரண்மனைக்குள்ளே நடக்கும் மர்மமான சிக்கல்களையும் ஒரே நேரத்தில் கவனித்துக் கொள்ள முடியாமல் சிரமப்படுவதை அவர் கண்டார். ஆகையால்தான் பொன்னியை, அதாவது துர்காதேவியை அரசியாக மீண்டும் இங்கே வரவழைக்க முடிவெடுத்தார். உண்மையில் துர்காதேவிக்குள்ளும் ஒரு பெரும் கோபம் கனன்று கொண்டிருந்தது. சில மாதங்களாகவே அவள் தன் வீடு திரும்பவும் தன் கணவரையும் மக்களையும் எல்லாவற்றிற்கும் மேலாக தன் அருமை மகனையும் நேரில் காண வேண்டுமென்றும் ஆசை கொண்டிருந்தாள். ஆனால் அவளது மகன் ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்ள அகல தேசம் சென்றிருந்தான். அதே சமயம் சுமத்ரியின் தாய்க்கு ஏற்பட்டிருக்கும் இந்த விசித்திரமான பாதிப்பை கவனித்துக் கொள்ள துர்காதேவியின் மருத்துவ அறிவால் மட்டுமே முடியும் என்று மூத்த அரசர் திடமாக நம்பினார். அதன் காரணமாகவே அவளை மீண்டும் நகருக்குள் வர அவர் அனுமதிக்கவில்லை. அப்போது ஏற்பட்ட ஒரு கடுமையான வாக்குவாதத்தில் துர்காதேவி கோபத்தின் உச்சத்திற்கு சென்று மூத்த அரசரிடம், இனி நீங்களாக கூப்பிடும் வரை நான் இந்த நகருக்கு திரும்ப வரமாட்டேன் என்று சபதமிட்டுவிட்டு பனிக்குகையை நோக்கி சென்று விட்டாள். அவள் அந்த வைராகியத்தினால்தான் இத்தனை மாதங்களாக நகருக்கு திரும்பவில்லை. மூத்த அரசர் இந்த பிடிவாதத்தை அழிந்திருந்தாலும் பொன்னி வராமல் இருப்பதற்கு காரணம் தான் மீதுள்ள தனிப்பட்ட கோபம்தான் என்று எண்ணி ஒருவித குற்ற உணர்வில் தவித்தார். நான் தான் அவளை என் மகளுடன் இருக்க தேர்ந்தெடுத்தேன், அவள் கோபம் தணிந்தால் தானாகவே வருவாள் என்று அவர் பொறுமையாக காத்திருந்தார். ஆனால் நேரம் கடந்ததை தவிர அவள் வரவில்லை என்பதை பிறகு உணர்ந்த மூத்த முதிய அரசர், இனியும் நாம் காலம் தாழ்த்தக்கூடாது, காலம் விரைவாக கடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தார். இறுதியில் தனது தவறை உணர்ந்து இப்போது அவளுக்கு அவசர அழைப்பு விடுத்தார். உண்மையில் பொன்னிக்கு வெளியே நடந்த அந்த விசித்திரமான ஆன்மாக்களின் தாக்குதல் பற்றியோ நகரின் அழிவு பற்றியோ எதுவுமே இதுவரை தெரியாது என்பது மூத்த முதிய அரசருக்கு தெரியவில்லை. அவர் எண்ணியது தன் மீதிருக்கும் கோபத்தால் தான் அவள் வராமல் இருக்கிறாள் என்று. ஆகையால்தான் மருத்துவர் சிகாமணியிடம் தகவல் கூறி அவளை வரவழைத்தார். மூத்த முதிய அரசரின் அழைப்பு வந்ததும் பொன்னி மின்னல் வேகத்தில் புறப்பட்டு நேரடியாக அரண்மனைக்குள் நுழைந்தாள். அவள் முதலில் தனது தனிப்பட்ட அந்தப்புற அறைக்கு சென்று பார்த்தபோது அங்கே அரசர் இல்லை. அரசர் எங்கு போயிருப்பார் என்று மிகுந்த கவலையுடன் தேடியவள் தனது சாதாரண மருத்துவ தோற்றத்தை கலைத்தவள். பொன்னி என்ற அந்த எளிய வேடத்தை நீக்கிவிட்டு ஒரு அரசியாக ராஜ உடையை உடுத்தி தனது கம்பீரமான தோற்றத்திற்கு மாறியவள் வேகமாக மருத்துவ அறையை நோக்கி விரைந்தாள். அங்கே அரசி துர்காதேவிக்காக வருத்தத்துடன் காத்திருந்த அந்த மூத்த முதியவர் அரசியை கண்டதும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார். அங்கிருந்த வீரர்கள், காவலர்கள் மற்றும் பிற மருத்துவர்கள் அனைவரும் தங்கள் கைகளை கூப்பி, அரசியாரே, உங்களை வணங்குகிறோம். உங்களது இந்த பயணம் முடிந்து நீங்கள் திரும்பியது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் இப்போது இங்கு வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறது என்று நெகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். அப்போது துர்காதேவி ஒரு ஓரத்தில் சோர்ந்து அமர்ந்திருந்த மூத்த அரசரை பார்த்தாள். அவரது வயதான கண்களில் முன்னெப்போதும் இல்லாத சில சுருக்கங்களும்
தீராத பல கவலைகளும் அப்பட்டமாக தெரிந்தது. அதைக் கண்ட துர்காதேவி வேதனையுடன் அவரிடம் சென்றாள். அவரது பாதங்களில் விழுந்து வணங்கியவள், மாமா, எதற்காக என்னிடம் இந்த உண்மைகளை மறைத்தீர்கள்? ஏன் இவ்வளவு பெரிய ஆபத்துகள் நடக்கும்போது எனக்கு தெரியப்படுத்தவில்லை? என் மீது இருக்கும் கோபம் உங்களுக்கு இன்னும் குறையவில்லையா என்று ஆதங்கத்துடன் கேட்டாள். அவள் கேட்டதை கேட்டு மூத்த அரசருக்கு என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை. அவளோ தன் மீதுதான் மருமகள் கோபமாக இருப்பதாக எண்ணினார். அதனால்தான் அவர் ஒருவித கூச்சத்துடன் ஓரத்தில் அமர்ந்திருந்தார். காரணம், தன் அன்பு மகளை காப்பாற்ற தன் பிள்ளையையும் பிள்ளையின் மனைவியையும் பிரித்தது. அதுவே அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியது. அதுவும் தான் அவருக்கு இப்போது இவ்வாறு ஓரத்தில் ஒதுங்கி அமர காரணம். அவர் தயங்கியபடியே, என்ன சொல்வது துர்காதேவி, நான் உனக்கு தெரியப்படுத்த வேண்டுமா? உனக்கு இதை பற்றி எதுவுமே இதுவரை தெரியாதா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். துர்காதேவி அதிர்ச்சியுடன், என்ன மாமா சொல்கிறீர்கள்? எனக்கு எப்படி தெரியும்? இங்கு நடக்கும் இவ்வளவு பெரிய விஷயங்களை யார் எனக்கு தெரியப்படுத்துவார்? கடந்த 3 மாதங்களாக நான் பனிக்குகையில் தனிமையில் இருக்கிறேன். வெளியில் என்ன நடக்கிறது என்று எனக்கு எதுவுமே தெரியாது என்று ஆற்றாமையுடன் கூறினாள். அதை கேட்ட மூத்த அரசர் திடுக்கிட்டார். நாம் தான் இத்தனை நாள் அவளை தவறாக நினைத்து விட்டோமோ? வெளியில் நடக்கும் கோரமான நிகழ்வுகள் தெரியாததால் தான் அவள் இத்தனை நாள் வராமல் இருந்திருக்கிறாள் என்று எண்ணியவர் மௌனமாக இருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு துர்காதேவி, மாமா, என் கணவர் எங்கே? அரசர் எங்கே சென்றார் என்று பரபரப்புடன் கேட்டாள். அவர் பட்டறைக்குள், அதாவது இரகசிய பெட்டக அறைக்குள் நுழைந்துள்ளார் என்று அவர் கூறினார். எதற்காக? பல ஆண்டுகளாக அவர் அந்த இடத்திற்கு செல்லாமல் தானே இருந்தார். இப்போது எதற்காக அங்கு சென்றார் என்று கேட்டாள். என்னுடன் வா, உனக்கு தெளிவாக விளக்குகிறேன் என்று கூறிய மூத்த அரசர் துர்காதேவியை தனியாக ஒரு பகுதிக்கு அழைத்துச் சென்று சமீபத்தில் நடந்த பயங்கரங்களை விவரித்தார். என்ன? ஆன்மீக ஆத்ம படிகங்களை எடுக்கவா? அது அரசரின் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டது என்றுதானே கூறினார்கள். அதை எடுக்க இப்போது என்ன அவசியம் என்று அவள் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தாள். துர்காதேவி இப்போது ஒரு விதமான படபடப்புடன் அறைக்குள் சென்றாள். அவளது மனதிற்குள் ஒரு தீராத ரகசியம் நெருப்பாய் எரிந்து கொண்டிருந்தது. ஏனெனில் அவள்தான் ஒரு வஞ்சகனை அந்த பட்டறையில் இருக்கும் இரகசிய நிலவறைக்குள் அடைத்து வைத்திருந்தாள். அவன் பல ஆண்டுகளாக அங்கே மாட்டிக்கொண்டிருப்பவன். யாரேனும் சரியாக அந்த மாய வாள் இருக்கும் இடம் வரை சென்றால் மட்டுமே அவனால் அங்கிருந்து வெளியே வர முடியும். அந்த பகுதிக்கு யாரும் நுழைய மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் துர்காதேவி அவனை அங்கே சிறை வைத்திருந்தாள். அதை எண்ணி இப்போது அவள் மரண பயத்தில் இருந்தாள். ஒருவேளை என் கணவர் அந்த அறைக்குள் சென்ற நேரத்தில் அவன் வெளியே வந்து விடுவானோ? அவன் வெளிவந்தால் என்ன செய்வது? நான் தான் அவனை அங்கே அடைத்தேன் என்ற ரகசியத்தை அவன் வெளியில் கூறிவிட்டால் இந்த நகரில் என்னை யாருமே நம்ப மாட்டார்களே. என் கௌரவம் என்னாகும் என்று அவள் இதயம் வேகமாக துடித்தது. அவள் ஏதோ ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பதை கூர்மையாக உணர்ந்த மூத்த அரசர், துர்காதேவி, என்ன ஆனது? எதற்காக இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய்? ஏதேனும் என்னிடம் சொல்ல வேண்டுமா? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல் என்று அவளது கண்களை பார்த்து கேட்டார். தொடரும்.